सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. பகவானுடைய சங்கல்பத்தினாலையும் குருநாதாளுடைய அனுகிரகத்தினாலையும் பக்த மகாஜனங்களான உங்களுடைய கைங்கரியம் மற்றும் சகாயத்தினாலையும் போன வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீக்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய பண்டரிபுரத்தில் ருக்மிணி சமேத பாண்டுரங்க விட்டலனுடைய சந்நிதியில் கிருஷ்ண யஜுர்வேத கணபாராயணம் முதல் பாதம் பூர்த்தி பண்ணி பகவானுக்கு வேத கைங்கரியம் பண்ணினது. அதே மாதிரி பகவானுடைய கைங்கரிய ரூபமாக என்ன கைங்கரியம் அப்படின்னா வேத கைங்கரியம். அதாவது சில பேர் புஷ்பத்தை சமர்ப்பிப்பா, புஷ்ப கைங்கரியம் பண்ணுவா. சில பேர் ஆபரணத்தினால ஆபரண கைங்கரியம் பண்ணுவா. சில பேர் பிரசாதங்களை நிவேதனம் பிரசாதத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுங்கிற மாதிரி பிரசாத கைங்கரியம் பண்ணுறது. அந்த மாதிரி வேத விற்பன்னர்களான வைதிகர்கள் பகவானுக்கு என்ன கைங்கரியம் பண்ணினா வசந்தது அப்படின்னா வேத கைங்கரியம் பண்ணினா ரொம்ப வசந்தது. ஏன்னா பகவானே வேதத்தில் சாமவேதமாக நானே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். வேதம் இல்லாமல் இந்த உலகமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். வேதம் இல்லாமல் தேவதைகள் கிடையாது, வேதம் இல்லாமல் பிதர்கள் கிடையாது, வேதம் இல்லைன்னா இந்த எதுவுமே கிடையாது. நாம் இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்துட்டுருக்கோமோ, எதெல்லாம் நம்புகிறோமோ, எதெல்லாம் நம்பாமலும் இருந்துருக்கோமோ அத்தனையும் வேதத்திலிருந்து தான் உண்டாகப்படுறது, வேதத்திலேயே லயமும் ஆகிறது. அந்த வேதம் நித்தியம் ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒலிக்க வேண்டும் அப்படின்னு ஆதிசங்கரர் நமக்கு அறிவுறுத்துறார். வேதோ நித்தியம் அதீயதாம் அப்படின்னு சொல்லி அந்த வேதம்தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்கிறார். வேதோகிலோ தர்ம மூலம், தர்மத்துக்கு ஆதாரம் எது அப்படின்னு கேட்டால் வேதம்தான் ஆதாரம் அப்படின்னு ஆதிசங்கரர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்பேற்பட்ட அந்த வேத கைங்கரியம் போன வருஷம் பகவத் சங்கல்பத்தினால பூர்த்தியான மாதிரி இந்த வருஷமும் பகவானுக்கு அந்த வேத கைங்கரியத்தை தொடரணும் அப்படின்னு சொல்லி அக்டோபர் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து 29ஆம் தேதி வரைக்கும் கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய 2வது பாத கணபாராயணம் பகவானுடைய சந்நிதியில் நடத்தி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கைங்கரியத்தோட சில காமியார்த்த ஹோமங்கள் அப்படிங்கிறதையும் சேர்த்துன்னு இருக்கோம். கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம். எல்லாருக்கும் இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான இடையூறுகள், பலவிதமான பிரச்சனைகள், சந்தர்ப்ப சூழ்நிலையினால் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் தீர்த்து வைக்கும்படி பிரார்த்திக்கக்கூடிய தேவதையான சுதர்சன ஹோமம் ரொம்ப சுலபமாகவே இன்னைக்கு குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் நாம் எதிர்பாராமல் என்ன பேருன்னு கூட தெரியாத அளவுக்கு இன்றைக்கி ரோகம் எல்லாருக்கும் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி ரோக நிவர்த்திக்காக மகா மிருத்யுஞ்சய ஹோமம், நல்ல பெண்களுக்கு நல்ல வரன், நல்ல பையன்களுக்கு நல்ல பெண்ணு இது அமையிறது அப்படிங்கிறது பகவானுடைய அனுகிரகத்தினால தான் அப்படிங்கிறதுனாலையும் பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் நல்ல மனைவியோ நல்ல பர்த்தாவோ ஒருவருக்கு அமைவதில்லை அப்படிங்கிறதுனால பகவானிடத்தில் நல்ல கன்னிகைகளுக்கு நல்ல வரணும், நல்ல வரனுக்கு நல்ல கன்னிகையும் பிராப்தமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்வயம்வரா பார்வதி ஹோமம், நல்ல தம்பதிகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், குழந்தைகள்
கல்யாணம் நல்லபடியாக நடந்து அந்யோன்யமாக சந்தோஷமாக இருந்தால் மாத்திரம் போராது, அடுத்தபடியாக வம்ச விருத்தி ஆகணும். அந்த வம்ச விருத்திக்காக சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், இப்படி புத்திரபாகியத்துக்காகவும் கல்யாண சம்பத்துக்காகவும் ரோக நிவர்த்திக்காகவும் திருஷ்டி தோஷ நிவர்த்திக்காகவும் இந்த பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய துர்தேவதைகளை விரட்டி அடிக்கிறதுக்காகவும் காரியங்கள் இடையூறு இல்லாதக்கு நல்லபடியாக நமக்கு அனுகூலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம ஜாதக ரீதியாக நமக்கு கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரதிகூலத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும் அந்த கிரகங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்படி ஒவ்வொரு விதமான பலனை உத்தேசித்து காமியார்த்த ஹோமங்களும் இந்த வருஷம் கணபாராயணத்தோடு சேர்த்து பண்ண போகிறோம். இந்த வேதம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே இன்னைக்கு நமக்கு ரொம்ப சொற்பமாக தான் தெரிஞ்சுன்னு இருக்கோம். வேதத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. வேதம் என்ன சொல்கிறது, என்ன சொல்ல வர்றது, எதுக்காக சொல்கிறது, அதனுடைய பலாபலன்கள் என்ன, இதை அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு என்ன பலன், இதை நாம் அனுஷ்டிக்காமல் போனால் அதுக்கு என்ன விபரீதமான பலன் அப்படிங்கிறதெல்லாம் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணுறதில்ல. அந்த முயற்சி நாம் பண்ணினோம் அப்படின்னாலேயே நம்ம பகவானுக்கு ரொம்ப பிரீத்திகரமான பக்தனாக ஆயிடுவோம். ஏன்னா பகவானே வேதத்தை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கார். அப்படிங்கும்போது பகவான் நானே தான் வேதம் அப்படின்னு சொல்லும் போதும் நாம் என்ன பண்ணினா அந்த வேதத்தினுடைய பலனை அனுபவிக்கலாம், இந்த வேதத்தினால நாம் என்னென்ன பலன்களை அனுபவிக்கலாம், இப்படி எல்லாத்தையும் ரிஷிகள் எல்லாம் ஆராய்ந்து நமக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த ரிஷிகளுக்கு பிரீத்தி என்ன அப்படின்னு கேட்டால் இந்த வேதத்தை நாம் பாராயணம் பண்ணுறது தான் ரிஷிகளுக்கு பிரீத்தி. ரிஷிகள் பிரீத்தி அடையறதுனால பகவானும் திருப்தி அடைகிறார். பகவானை சந்தோஷப்படுத்துறது எப்படி சந்தோஷப்படுத்துறது, என்ன பண்ணினா சந்தோஷம்? 4 புஷ்பத்தை பகவானுடைய சரணத்தில் போடுறதுனால பகவான் சந்தோஷம் அடைஞ்சிருவாரா, திருப்தி அடைஞ்சிருவாரா? இல்லை நல்ல ரத்னங்கள்லாம் பதிச்ச நல்ல தங்க பாத்திரத்தில் பிரசாதங்களை தயார் பண்ணி பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுனால பகவான் திருப்தி அடைஞ்சிருவாரா? என்ன பண்ணினா பகவான் திருப்தி அடைவார் அப்படின்னு கேட்டால் வேதத்தை எந்த அளவுக்கு நாம் நம்பி பகவான் வேதத்தினுடைய ஸ்வரூபமாக நமக்கு இட்ட வேலைகளை நாம் என்னைக்கு ஒழுங்காக செய்கிறோமோ அன்னைக்கு தான் பகவான் திருப்தி அடைகிறார். பக்தி சார்ந்த விஷயங்கள் வேற, வேதம் சார்ந்த விஷயங்கள் வேற. வேதம் சார்ந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் 90%, பக்தி சார்ந்த விஷயங்கள் 10%. வேதம் இல்லாமல் உலகம் இல்லை, உலகம் இல்லாமல் நாம் இல்லை. அப்போது நம்மளுடைய அன்றாடம் நம்மளுடைய ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் வேதம். வேதம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிற ஒரே விஷயம் அதுதான். வேதம் ஒன்றை நாம் கடைபிடிச்சுட்டோம், வேதம் ஒன்றை நாம் சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவான் நம்மளை கைவிடவே மாட்டார். இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் பெரிய பெரிய டாக்டர்ஸாகவும் லாயர்ஸாகவும் எல்லாம் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பூர்வஜர்களுடைய விவரங்களை நீங்கள் தேடி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் அவள் அந்த வேத மார்க்கத்திலேருந்து வழி மாறி இந்த பக்கம் வந்திருப்பாளே தவிர எல்லாருமே வேதத்தினுடைய பரம்பரையாகத்தான் இருந்திருக்கும். இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு
ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அபிவாதியில் பார்த்தோம்னா ஒவ்வொரு கோத்திரம் நாம் சொல்லுவோம், ஒவ்வொரு ரிஷிகளுடைய பெயரை நாம் சொல்லுவோம். அந்த ரிஷிகள்லாம் யாரு? இந்த ரிஷிகளுடைய பெயரை சொல்கிறோமே அவெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பூர்வஜர்கள் தான். பாரத்வாஜ கோத்திரம் அப்படின்னு சொன்னால் பரத்வாஜ மகரிஷியினுடைய வம்சத்தில் வந்தவர்கள்னு அர்த்தம். ஆத்ரேய கோத்திரம் அப்படின்னு சொன்னால் அத்ரி மகரிஷியினுடைய வம்சத்தில் வந்தவர்கள்னு அர்த்தம். காஷ்யப கோத்திரம் அல்லது நைத்ருவ காஷ்யப கோத்திரம் அப்படின்னு சொன்னால் கஷ்யபருடைய வம்சத்தில் வந்தவர்கள்னு அர்த்தம். இப்படி வேதத்துக்காக வாழ்ந்துண்டு இருக்கக்கூடிய இன்னிக்கும் அவர்கள் எல்லாரும் அந்தரிக்ஷ லோகத்தில் வேதத்தை பாராயணம் பண்ணிண்டே தான் இருக்காவா. அப்பேற்பட்ட அந்த ரிஷிகளுடைய வம்சத்தில் தான் நாமெல்லாம் வந்திருக்கோம். ஒரு காலகட்டத்தில் இந்த வேதத்திலிருந்து நாம் விலகி ஒரு மோகத்தினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ வேத மார்க்கத்திலிருந்து விலகி வேற ஒரு மார்க்கத்தை நாம் பின்தொடர ஆரம்பிச்சிட்டோம். அது காலப்போக்கில் என்ன ஆச்சு, நமக்கு வேதத்தினுடைய ஆதாரமே என்ன அப்படின்னு தெரியாமல் போயிடுத்து, வேதத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு தெரியாமல் போயிடுத்து, வேதம் நமக்கு என்ன அறிவுறுத்துறது அப்படின்னு தெரியாமல் போயிடுத்து, எதை எப்படி அனுஷ்டிக்கணும், எதை எப்படி செய்யணும், யார் செய்யணும், எங்கே செய்யணும், எப்போ செய்யணும், இப்படி எதுவுமே தெரியாமல் நாம் வேத மார்க்கத்திலிருந்து விலகி போயிட்டோம். அப்பேற்பட்ட அந்த வேதம் மறுபடியும் தலை நிமிர்ந்து நிற்கணும். அந்த வேத மார்க்கம் மறுபடியும் எல்லாருடைய வம்சத்திலையும் புனர்ஜீவனம் பெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேதத்துக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும். வேதத்துக்கு கைங்கரியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் வேதத்தை நாம் அத்தியனம் பண்ணுறது அல்லது வேதத்தை அத்தியனம் பண்ணவாளுக்கு நாம் ஏதாவது ஒரு கைங்கரியம் பண்ணுறது. போன வருஷம் எல்லாரும் எப்படி இந்த வேத பாராயணத்துக்கு சகாயம் பண்ணி வேத கைங்கரியத்தில் நீங்கள் கலந்துண்டேலோ அதே மாதிரி இந்த வருஷமும் எல்லாரும் இந்த வேத பாராயணத்துக்கு சகாயம் பண்ணி கைங்கரியத்தில் கலந்துண்டு அவளுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த 7 நாட்களுக்கு 7 விதமான காமியார்த்த ஹோமங்கள், அந்த காமியார்த்த ஹோமங்களில் சங்கல்பத்துக்கு நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்துக்கு 1500 ரூபாய் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கோம். ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய தலைவர், அவருடைய மனைவி, அந்த கிரகஸ்தர், கிரகிணி, அவளுக்கு பிறந்த குழந்தைகள், பேரன் பேத்திகள், இந்த மாதிரி ஒரு குடும்பம். அப்படி ஒரு குடும்பத்துக்கு 1500 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் பண்ணியிருக்கோம். அந்த 1500 ரூபாயை நீங்கள் சமர்ப்பணம் பண்ணி உங்களுக்கு என்ன காமனைகளோ அந்த ஹோமத்தில் நீங்கள் சங்கல்பத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். அல்லது பொதுவாகவே பகவானுடைய கைங்கரியம் அப்படின்னு சொல்லி வேத கைங்கரியத்துக்குன்னு நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் நீங்கள் உங்களுடைய சகாயத்தை நீங்கள் கைங்கரிய ரூபமாக பண்ணலாம். இப்படி நாம் வேத கைங்கரியம் பண்ணி பகவானுடைய கிருபைக்கும் குருநாதாலுடைய அனுகிரகத்துக்கும் நம்மளுடைய பூர்வஜர்களுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நம்மளுடைய குடும்ப க்ஷேமத்துக்காகவும், ஏன்னா இன்னைக்கு சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பெரியவாளுடைய அனுகிரகம், பெரியவா பண்ணின புண்ணியம், அவெல்லாம் நிறையா நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டா இன்றைக்கி நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கணும், எந்த விதமான வியாதி இல்லாமல் இருக்கணும். முக்கியமாக என்னதான் நாம் படிப்பு கொடுத்தாலும், என்னதான் பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தாலும், அவர்களுக்கு தங்குவதற்கு வசதியான வீடு, வாழ்க்கை, வாகனம்னு எல்லாத்தையும் நாம் ஏற்பாடு பண்ணி வச்சாலும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான பிராப்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் இத்தனையும் வியர்த்தமாக போயிடும். அதனால் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். முதல்ல
எத்தனை பணம் காசு இருந்தாலும், எத்தனை சொத்துகள் இருந்தாலும், மனசுல நிம்மதி இல்லைன்னா கஷ்டம். அதனால நல்ல நிம்மதி இருக்கணும். மன நிம்மதி நிறைவா எப்போ இருக்கும்னு கேட்டா, குடும்பம் அந்யோன்யமா இருக்கும்போதும், குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் நமக்கு அனுகூலமா இருக்கும்போதும் தான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதனால அந்யோன்யத்துக்காகவும், அந்யோன்யம் எப்படி ஏற்படும்? எல்லாருக்கும் ஒவ்வொருவருடைய மேலேயும் பிரேம வேணும். பிரேம இல்லை அப்படின்னு சொன்னா அந்யோன்யம் இருக்காது. அந்யோன்யம் இல்லை அப்படின்னு சொன்னா குடும்பத்துல க்ஷேமம் இருக்காது. க்ஷேமம் இல்லை அப்படின்னு சொன்னா மனசுல நிம்மதி இருக்காது. அதனால இது எல்லாம் நமக்கு அமையணும் அப்படின்னு சொன்னா, நம்மளால சம்பாதிக்க முடியலை அப்படின்னா அதை கொடுக்கக்கூடியவர்கிட்ட நாம போய் சரணாகதி அடையலாம். அப்படி இது எல்லாத்தையும் நமக்கு எது அனுகிரகம் பண்றதுன்னா, வேதம் நமக்கு அனுகிரகம் பண்றது. அதனால வேதத்தினுடைய சரணத்துல நாம போய் நமஸ்காரம், சாஷ்டாங்கமா நமஸ்காரத்தை பண்ணி இது எல்லாத்தையும் எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறத தவிர வேற வழி கிடையாது. இந்த மாதிரி பகவானிடத்திலையும், குருநாதாளரிடத்திலையும், வேத மாதாவினிடத்திலையும் பிரார்த்தனை பண்ணிண்டு அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி என்ன சகாயம் பண்ண முடியுமோ அந்த சகாயத்தை பண்ணி, இந்த வருஷம் எப்படி போன வருஷம் நீங்கள் நடத்தி கொடுத்தீங்களோ அதே போல் இந்த வருஷமும் இந்த பாராயணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்து, கலந்துக்கக்கூடியவர்கள் இந்த 7 நாளுக்கு இடையில என்னைக்கு வேணாலும் வந்து கலந்துக்கலாம். கலந்துக்கக்கூடியவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் மாத்திரம் நீங்களே பண்ணிக்க வேண்டியது. மற்றபடி பிரசாதங்கள் அங்கங்கே பாராயணம் முடிஞ்ச உடனே அவாவா எங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோமோ பாராயணத்தில் அங்கேயே வந்து பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கலாம். வேத கோஷத்தை நாம் காதால கேட்டு, ருக்மிணி சமேத பாண்டுரங்க விட்டலனுடைய தரிசனத்தை கண்ணால் கண்டு, ஆனந்தத்தினுடைய சமுத்திரத்தில் மூழ்கி எழுந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு, எல்லாரும் இந்த வேத கைங்கரத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த வேத பாராயணத்தினுடைய விவரங்கள் கீழே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த பத்திரிகையை நீங்கள் பிரித்து பார்த்தேன்னாக்க என்னென்ன காரியக்கிரமங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அதில் விவரமாக போட்டிருப்போம். எந்த அக்கௌண்ட்டில் நாம் வந்து பணத்தை போடணும், பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற விவரங்களும் கொடுத்துருப்போம். எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, அவாவா என்ன நீங்கள் வந்து இந்த வேத பாராயணத்துக்காக கைங்கரிய ரூபமாக நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த விவரத்தையும், அவர்களுடைய பேரு, நட்சத்திரம், கோத்திரம், வீட்டினுடைய அட்ரஸ், பின்கோடோடு சேர்ந்த மாதிரி அட்ரஸையும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் அதை அனுப்பிச்சிட்டேல் அப்படின்னா, உங்களுக்கு வேத பாராயணம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம், வேத பாராயணங்கள் பூர்த்தியாகி காமியார்த்தோகமங்கள் எல்லாம் பூர்த்தியாகி உங்களுக்கு பிரசாதங்கள் கொரியர் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதனால் எல்லாரும் இதில் கலந்துண்டு பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கணும்னும், எல்லாருடைய குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.